அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா அட்வான்ஸ் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம் ரியல் அனாலிசிஸில். ஓகே, ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் லெவல், பேசிக் லெவல், அதுக்கப்புறம் வந்து ஹையர் லெவல் இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் என்னென்ன கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறேன், எவ்வளோ ஒர்த்தான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு கைக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த சேனல் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களை பார்க்க சொல்லுங்கள். அதே போல் அவங்களும் எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கட்டும். அதே போல் நம்ம எம்சிக்யூஸ் மெட்டீரியல் எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவன் சும்மா வீடியோ போடுறான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடாது இல்லைங்களா? என்னோட ஒர்த் என்னன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் எந்த அளவுக்கு இருந்தது ரிசீவ் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா இந்த புக்லெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து பார்த்து கொஷின் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சிலபஸுக்கு இந்த போர்ஷனை நீட்டாக கவர் பண்ணணும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அதுக்குள்ளே கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் வந்து 7 புக்லெட் காம்போ, 5 புக்லெட் காம்போ 2 இருக்கு. 5 புக்லெட் காம்போ தனியாக இருக்கும், 7 புக்லெட் காம்போ தனியாக இருக்கும். ஸோ அப்புறம் ஃபுல் செட் மெட்டீரியல். ஸோ இந்த 3 பேட்டர்லாம் உங்களுக்கு எது வேணும்னு கேளுங்க. அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847 நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் போகிற எம்சிக்யூஸ் ஃபுல்லாகவே வீடியோ பார்த்துக்கிட்டு அந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணும். அந்த எம்சிக்யூஸ் பேக்கேஜ் மெட்டீரியல் கையில் இருக்கணும். அப்படியே வீடியோ ப்ளே பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த மெட்டீரியல் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி படிச்சுட்டே வர வேண்டியதான். பேசிக்காக நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் உங்களால் படிச்சுக்க முடியுன்ற கான்செப்ட்லாம் ஃபுல்லாக படிங்க. சரி, இந்த வீடியோவில் இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுங்கன்னா அந்த கொஸ்டின் புக்கில் என்கிட்ட பிடிஎஃப் காப்பி இருக்கும். அதை எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் கொடுத்துருவேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் வரும். அப்போ டெய்லி டெஸ்ட்லாம் எந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு பாருங்க. ஸோ வேற லெவலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக என்னுடைய கொஸ்டின் புக்லெட்டை கையில் வச்சுக்கிட்டு டெய்லியும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் போகிற வீடியோஸ் சைட் பை சைட் பாருங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். Let f is a map from closed interval 0, 1 to r be defined by f of is equal to 1 when x is rational, 0 when x is irrational. Rational in close to 0, 1. Irrational in close to 0, 1. அதுதான் அர்த்தம். ஏன்னா f டிஃபைன்ட் ஆகிற டொமைன் என்னது 0 to 1 தான் டிஃபைன்ட் ஆகுது. நீங்க எந்த ரேஷனல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இதுக்குள்ள இருக்கிற ரேஷனல் பாயிண்ட்ஸா கன்சிடர் பண்ணும். எந்த இரேஷனல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற இரேஷனல் பாயிண்ட்ஸா இருக்கும். ஓகே, அதாவது எப்பெல்லாம் ரேஷனல் வேல்யூஸ் இருக்கோ அப்பெல்லாம் 1, இரேஷனல் வேல்யூஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0. இதுதாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் f ஆஃப் 1/√2 போடுறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ அது 0. f ஆஃப் 1/2 போட்டீங்கன்னா இது ரேஷனல் வேல்யூ அது 1. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட இமேஜ் வேல்யூ. ஓகே, அப்போ தென் ஃபங்க்ஷன் f இஸ் நான் சொல்லி கேட்குறாங்க. ரீமான் இன்டெகிரபிள் வித் இன்டெகிரல் வேல்யூ 0, ரீமான் இன்டெகிரபிள் வித் இன்டெகிரல் வேல்யூ 1, அதுக்கப்புறம் நாட் ரீமான் இன்டெகிரபிள், கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ரீமான் இன்டெகிரபிள் தான் கரெக்ட். ஏன்னா இதனுடைய அப்பர் சம் பார்த்தீங்கன்னா சுப்ரீமம் வேல்யூ அது 1. அப்போ u ஆஃப் f, p, ஆல்ஃபா பார்ட்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபங்க்ஷனோடைய சுப்ரீம் வேல்யூ அப்பர் சம் பார்த்தீங்கன்னா 1 வரும். லோயர் சம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் எனி பார்ட்டிஷன் இப்படி கன்சிடர் பண்ணும்போது 0 வரும். அப்போ ரீமான் இன்டெகிரல் பொறுத்தளவுக்கு அப்பர் சம் லோயர் சம் ஈக்குவலாக இருக்குங்க. அதுதான் வந்து ரீமான் இன்டெகிரல். எப்பவுமே அப்பர் சம் லோயர் சம் ரீமான் இருந்தால் ஈக்குவலாக இருந்தால் அது ரீமான் இன்டெகிரபிள். அதர்வைஸ் நாட் ரீமான். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் ரீமான் இன்டெகிரபிள். ஓகே, அதாவது இது எப்படி இன்னும் பேசலாம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி வந்து எவ்ரி பாயிண்ட் இந்த இன்டர்வலில் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டியாக போகும். ஸோ அப்போது ஒரு அன்கவுண்டபிள் ஆகுது. அப்போ அன்கவுண்டபிள்னால இட் இஸ் நாட் ரீமான் இன்டெகிரபிள். ஓகே, அடுத்து f is a map from closed interval 0, 1 to r defined by f of x equal to 1. x takes the countable number of points. நல்லா கொஞ்சம் இது வந்து countable number of points தான். ஃபைனைட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. 0 is otherwise டிஃபைன் பண்ணிட்டாங்க. இந்த இன்டர்வல்ல இந்த ஃபைனைட் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வேல்யூ 1, அதர்வைஸ் 0. அப்படின்னும் போது பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி வந்து கவுண்டபிள். அப்போ கவுண்டபிள் செட்டோட மெஷர் வந்து 0. அப்போ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி வந்து மெஷர் 0 ஆகுதுன்னா பை ரீமான் டிஸ்கன்டினியூட்டி தியரம் படி நமக்கு என்ன ஆகுது, கவுண்டபிலிட்டி தியரம் படி என்ன சொல்லுது, f is ரீமான் இன்டெகிரபிள் வித் இன்டெகிரபிள் வேல்யூ என்னது உங்களுக்கு 0. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சப்போஸ் f of x equal to sin of q pi when x equal to p by q format is f p, 1, 0 when x is ரேஷனலாக இருக்கும்போது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேரா, டிஸ்கண்டினியூஸ் எவ்ரிவேரா, கண்டினியூஸ் ஒன்லி அட் இரேஷனல் பாயிண்ட், நாட் பவுண்டட்னு கேட்குறாங்க. இந்த மேப் எங்கெல்லாம் கண்டினியூஸ் இருக்கும் அப்படின்னா sin q pi வந்து எங்க 0 ஆகுதோ அங்கெல்லாம் கண்டினியூஸ் ஆகும். அப்போ q pi என்றது இன்டிஜர் வேல்யூஸ், இன்டிஜர்ஸ் எல்லாத்துலேயுமே இது ஆகும் உங்களுக்கு வந்து 0s இருக்கும். அப்போ எவ்ரிவேர் கண்டினியூஸ் தான் அந்த அர்த்தம். ஸோ ஆல் த இன்டிஜர்ஸ் இந்த q ரேஷனல்ஸ் வர இந்த qவோட வேல்யூஸ் இன்டிஜர்ஸாக போகிற எல்லா பாயிண்ட்ஸ்லுமே மேப் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். இந்த கேஸில் ஒரு டென் செட்டில் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக உட்காருது அப்படின்னா த்ரூ அவுட் இன்டர்வல் அது என்ன ஆகும் கண்டினியூஸாக இருக்கும். அதாவது f is continuous on dense set d. சப்போஸ் f is continuous on dense subset d of r இருக்கு அப்படின்னா then f is continuous on r ஹோல் rல கண்டினியூஸாக இருக்கும். ஒரு பேரண்ட் செட்டுக்கு சப்செட் டென்ஸாக இருக்கும்போது அதில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு பேரண்ட் செட்டுக்கு அது நான் கண்டினியூட்டி எக்ஸ்டர்னேஷன் கொடுக்க முடியும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் ஆன் சி. ஸோ இது உங்களுக்கு எது அனாலிட்டிக் ஆன் சின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வராது. ஏன்னா இது கோஷிடிமான் ஈக்குவேஷன் z into z பார்னு எழுதுவோம்.
ஸோ இசட் பார் இன்வால்வ் ஆகுது வராது, இதுலேயும் இசட் பார் இசட் பிளஸ் இசட் பார் டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ இதுவுமே உங்களுக்கு இசட் பார் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது எதுவுமே வந்து நாட் அனாலிட்டிக். ஓகே, எல்லாமே நாட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அப்போ நன் ஆஃப் தி அபோவ் தான் ட்ரூ. ஏன்னா இங்க அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதில் ட்ரூ பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபோவ். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு sin ஸ்கொயர் இசட் பிளஸ் காஸ் ஸ்கொயர் இசட் தான் ட்ரூ. இது ஃபால்ஸ். ஏன்னா பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஆகும். இப்போ sin இசட் வந்து லெஸ் நாட் ஈக்குவல் டு அது பவுண்ட் ஆகுது என்டையர் ஃபங்க்ஷன். அப்போ f ஆஃப் ஷுட் பி கான்ஸ்டன்ட். அப்போ sin இசட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் ஆகுமா? வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதே போல sin இசட் வந்து e பவர் இசட் மைனஸ் e பவர் மைனஸ் இசட் பை 2ன்னு சொல்றாங்க. அதுவுமே ஃபால்ஸ். ஓகே, அடுத்து காஸ் இசட் இதுவுமே ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் இசட் பிளஸ் காஸ் ஸ்கொயர் இசட்டோட வேல்யூ என்னது? 1. அடுத்து a function f from open interval 0, 1 to r can be extended to the continuously closed interval 0, 1 னா எப்போ அது யூனிஃபார்ம் கண்டினியூஸா இருக்கும்போது. f is continuous on open interval a, b ஆ இருந்தா then f is uniformly continuous on closed interval a, b. ஓகே, அப்போ யூனிஃபார்ம் கண்டினியூட்டி தான் அது நடக்கும். ஓகே, ஒரு மேப் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸா இருக்கும்போது அதனுடைய ஓப்பன் இன்டர்வல் வந்து பவுண்டட் இன்டர்வலுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து விச் கண்டிஷன் என்ஷோர் தட் ரீமான் இன்டர்பிலிட்டி ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. ஓகே, அது வந்து பவுண்டடா இருக்கணும் as well as கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரா இருக்கணும். அதாவது நாட் கண்டினியூஸ் பாயிண்ட்ல மெஷர் 0 இருக்கணும். கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னா a point at which f is not continuous இருக்கு அப்படின்னா those points ஓட மெஷர் செட் வந்து ஆல்வேஸ் 0வா இருந்தா அந்த மேப் வந்து உங்களுக்கு ரீமான் இன்டர்வல் சொல்லுவோம். ஸோ ரீமான் இன்டர்பிலிட்டி பொறுத்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பவுண்டட் அந்த கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்ன்றது கரெக்ட். அடுத்து f is bounded and discontinuity on set of measure 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? f is ரீமான் இன்டர்கிரபிள். ஏன்னா ஒரு பவுண்டடா இருக்கு, பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டியோட மெஷர் 0வா இருக்கு அப்படின்னா அது வந்து ரீமான் இன்டர்கிரபிள். ரொம்ப முக்கியமான தியரிங்க அது. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் என்டையர் சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் e பவர் z என்டையர் sin z என்டையர் cos z 1/z அட் z ஈக்குவல் டு 0 அன்டிஃபைன்ட் ஆகும், நாட் அனாலிட்டிக். அப்போ இது வந்து நாட் அனாலிட்டிக் அட் நாட் அனாலிட்டிக். ஓகே, அப்போ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எது வந்து உங்களுக்கு நாட் அனாலிட்டிக்னு. நாட் அன் என்டையர் அப்படின்னும் போது c ஈக்குவல் டு 1/z இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் நிறைய வீடியோ கொடுத்துட்டே வரேன். சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. சொல்கிற கீ பாயிண்ட்ஸ்லாம் நோட் பட்டி எழுதுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து நோட் போட்டு எழுதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வெறுமனே வீடியோ பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணி தள்ளி விட்டுறக்கூடாது. நோட் வச்சுக்கிட்டு தான் வீடியோ கவனிக்கணும். ஓகே, அதுவும் இல்லாமல் எம்சிக்யூஸ் கையில் இருக்கணும். ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூஸ் புக் பண்ணாதவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஸோ ஒர்த்தாக இருக்கும். 7 புக்லெட் காம்பாவா, 5 புக்லெட் காம்பாவா, இல்லை ஃபுல் செட் மெட்டீரியலா, உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணுன்றதை சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அதனால நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்ம் வரும். ஸோ லிங்க் கூகுள் ஃபார்ம் வந்துடும். அந்த டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான சொல்யூஷன் வந்து ஈவினிங் பிடிஎஃப் அனுப்பிடுவோம் குரூப்பில். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.